கவாஸ்கர் டிராஃபில இந்தியா வின் பண்ணாலே போதும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கும் ஈஸியாவே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு வந்துருவாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தா, குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா அணியும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேஸ்க்குள்ள இணைஞ்சிருக்காங்க. எஸ், 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க இப்பவே பாயிண்ட்ஸ் டேபிள்ல. இது சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்கள் மத்தியில மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில விளையாடுறதுக்கான ரேஸ் ஆனது இப்பயில இருந்தே சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. ஒரு பக்கம் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பயங்கரமா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமைதியா 5வது இடத்துல இருந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி இப்ப வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியல 2வது இடத்துக்கு முன்னேறி அசத்தி இருக்காங்க. எப்படி அப்படின்னா, இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி 233 ரன்கள் தேசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இதன் மூலமா தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி மொத்தமா 9 போட்டிகள்ல விளையாடி 5 வெற்றி 3 தோல்வி 1 டிரான்னு மொத்தமா 59.26 வெற்றி சதவீதத்தோட WTC புள்ளி பட்டியல 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. முதலிடத்துல இப்போதைக்கு இந்தியா தான் இருக்காங்க. மொத்தமா 15 போட்டிகள்ல விளையாடி 9 வெற்றி 5 தோல்வி 1 டிரான்னு 61.11 வெற்றி சதவீதத்தோட முதலிடத்துல தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா அணியை பொறுத்தளவுக்கு மொத்தமா 13 போட்டிகள்ல விளையாடி 8 வெற்றி 4 தோல்வி 1 டிராவோட 57.69 வெற்றி சதவீதத்தோட 3வது இடத்துக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த 3 அணிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வெற்றி சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் தான். சோ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான பந்தயத்துல இப்ப சவுத் ஆப்பிரிக்காவும் இணைஞ்சிருக்காங்க. பார்டர் கவாஸ்கர் டிராஃபில இப்ப இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட் தொடரை இந்தியா வின் பண்ணாலே போதும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவால முன்னேற முடியும். ஒருவேளை இந்திய அணி இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில 4-0 அப்படின்ற கணக்குல ஆஸ்திரேலியா வீழ்த்திட்டாங்க அப்படினாலே எந்த ஒரு அணியோட உதவியும் இல்லாம இந்திய அணி நேரடியாவே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தளவுக்கு இலங்கை அணிக்கு எதிராக 2வது டெஸ்ட் போட்டியும் பாகிஸ்தானுக்கு எதிராக மொத்தமா 2 டெஸ்ட் போட்டியும் விளையாட போறாங்க. மொத்தமா 3 மேட்ச் விளையாட போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 மேட்சுமே அவங்களோட சொந்த மண்ணில் விளையாட போறாங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியாவே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும் அப்படின்ற சூழல் தான் உருவாக்கி இருக்கு. இதன் காரணத்தினால தான் இப்ப சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்கள் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்தியாவும் பார்டர் கவாஸ்கர் டிராஃபில 4-0 அப்படின்ற கணக்குல ஆஸ்திரேலியா வீழ்த்திட்டாங்க அப்படின்னாலும், மீதம் இருக்கக்கூடிய 3 போட்டிகள்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இந்த 2 அணிகளும் தான் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவாங்க. ஆஸ்திரேலியா வெளியேறிடுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.